அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது கூட்டுறவு சங்கங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன பதிவேற்றம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு 1477 கோடி விவசாய கடன் மற்றும் நகை கடன் தள்ளுபடிக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது நமக்கு. இந்த விவசாய கடன் மற்றும் பயிர்க்கடன், ஓகேங்களா, விவசாய பயிர்க்கடன் மற்றும் நகை கடன் யார் யாருக்கு வழங்கப்பட போகிறது, யார் யாருக்கு இதுல பயன்பெற போறாங்க, ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கவர்மெண்டோட முக்கியமான அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே துல்லியமாகவே கிடைச்சிக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 2025 டு 2026க்கான வேளாண் பட்ஜெட் தொடர் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் கடன் வழங்குவதற்கான பட்ஜெட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க. அது என்ன பட்ஜெட் அப்படின்றது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. கூட்டுறவு பட்ஜெட் தொடர்ல நடைபெற்றிருக்கு இது எல்லாமே. அடுத்தது, சென்னை தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணியளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025 டு 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? அடுத்ததா கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு பொருளாதார அறிக்கை 2024 டு 2025 உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையையே நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, பயிர்க்கடன் 3.58 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. அது என்னன்றத அப்டேட் பார்ப்போம். சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-2020 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023 டு 2024 ரூபாய் 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு அரசு முன்னிலை திகழ்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு MRK பன்னீர்செல்வம். அடுத்ததா வேளாண் பட்ஜெட் 2025 டு 2026 கரும்பு விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பு என்னென்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-2024 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குகிறது உறுதிப்படுத்தியுள்ளது.
கூட்டுறவு பயிர்க்கடன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கென குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025 to 2026 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். ஓகேங்களா? இந்த 2025 to 2026க்கான பயிர்க்கடன் மீண்டும் 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க விவசாய பயிர்க்கடனுக்காக. சரிங்களா? அது மட்டும் இல்லாம போன வருஷம் வாங்கிய கடனுக்கு 1477 கோடி விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக MRK பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க, தாக்கலும் செய்திருக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025 2026 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். சரிங்களா? நீங்க கால்நடை வளர்க்கலாம், இல்லை மீன் வளர்க்கலாம், தேனீ வளர்க்கலாம். இது மாதிரி வளர்க்கறதுக்கு கூட்டுறவு சங்கங்களில் லோன் வழங்கப்படும். ஓகேங்களா? கடன் வழங்கப்படும். அதுக்கு 3,000 கோடி அளவிற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்தது விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு. சரிங்களா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இது பட்டியல் இனத்தவருக்கு. சரிங்களா? அடுத்ததா 2021 ஆண்டு முதல் 2022 நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும், 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-2022 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்துவதற்கான வட்டி ஊக்கத்தொகை 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. அதாவது தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? 2025 to 2026 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததா கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடிக்கான தொகையாக 10,000 ஓகேங்களா 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025 முதல் 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார். சரிங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட்டாக நம்ம இதுதான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த அப்டேட்டை இந்த ஸ்கீமை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ மீண்டும் ஓகேங்களா, யாரெல்லாம் பயிர்க்கடன் வாங்க விரும்புகிறீர்களோ இல்லை கால்நடை, மீன் வளர்ப்பு, தேன் வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் லோன் வேணும், இல்லை எனக்கு கடன் வேணும் அப்படின்னா கூட்டுறவு வங்கியை அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 17,000 கோடி மீண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க விவசாய பயிர்க்கடனுக்கு வழங்குவதற்காக. அதை தொடர்ந்து 1,477 கோடி தள்ளுபடி செய்ய போறதாகவும் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க, நிறைவேற்றவும் போறாங்க. சரிங்களா? ஸோ அப்டேட் இதுதான். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.